அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு ஸஹீஹுல் புகாரி ஸஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நபித்தோழர்களில் ஒரு நபர் வர்றார். வந்து ஒரு கேள்வியை கேட்குகிறார். யா ரசூலல்லாஹ், ஐயு சதகத்தின் அழலமு அஜ்ரா, எந்த சதக்கா மிகுதியான நன்மைகளை தரக்கூடியது? நான் தான தர்மம் பண்ணுறோம், அதில் எது அதிகப்படியான நன்மைகளை தரக்கூடியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து அந்த தோழர் வந்து கேட்குறார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த சத்தக சஹீஹுன், நீ ஆரோக்கியமானவனாக இருக்கும் நிலையில் நீ செய்யக்கூடிய தான தர்மம். அது எப்படி செய்வ தெரியுமா? உன் மனசு கஞ்சத்தனப்படும். இந்த நேரத்தில் இவனுக்கு நம்ம இந்த தான தர்மத்தை செய்யணுமா அப்படின்னு சொல்லி உன் மனசு கஞ்சத்தனப்படும். இன்னும் தஹ்ஷல் ஃபக்கர, இன்னும் இப்படி போகிற வர நபர்களுக்கெல்லாம் நம்மளை கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஏழையாக ஆகிடுவோமே அப்படின்னு சொல்லி மனசு என்ன செய்யும்? அந்த ஏழ்மையை பயம் காட்டும். அடுத்து உன் மனசு சொல்லும், இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பயலாக நம்ம சேர்த்துக்கிட்டே இருந்தால் நம்ம செல்வந்தனாக ஆகலாம்னு சொல்லி உன் மனசு மேலெண்ணம் கொள்ளும். இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகளையெல்லாம் கடந்து அல்லாஹுக்காக வேண்டி நீ தான தர்மம் பண்ணுகிறாய் பார்த்தாயா, அதுதான் தர்மங்களிலே அதிகப்படியான நன்மைகளை தரக்கூடியது, மிகுந்த கூலியை தரக்கூடியது என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, வலா தம்ஹிலு, தான தர்மம் ஜக்காத்து கொடுத்ததை நீங்கள் பிற்படுத்தாதீங்க. எது வர சல்மா, உங்களுடைய தொண்டைக்குழியை அடையக்கூடிய அந்த காலங்கள் வர தான தர்மம் பண்ணுறதைய ஜக்காத்து கொடுக்க நீங்கள் பிற்படுத்தி விடாதீங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய உயிர் தொண்டைக்குழியை அடைந்ததற்கு பின்னால் ஹாக்கதா அலிஃபுனானின்னு சொல்லிட்டு இவருக்கு நீங்கள் உழவு கொடுங்க, இவருக்கு நீங்கள் உழவு கொடுங்க நீங்கள் சொல்வீங்க. ஆனால் ஏற்கனவே எப்போ உங்களுடைய உயிர் உங்களுடைய தொண்டைக்குழியை அடைந்து விட்டது, ஒக்கது கான் அலிஃபுலானி, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய வாரிசுக்கு சொந்தமானதாக அது ஆகிவிட்டது. எனவே அதுக்கு நீங்கள் அந்த நேரத்தில் சொல்கிறதுக்கு தகுதி கிடையாது. அந்த நேரம் வருவதற்கு முன்பாகவே நீங்கள் பிற்படுத்தாமல் தான தர்மங்களை இறைவனுடைய வழியில் நல்லறங்களில் விளம்பரத்திற்காக அல்லாமல் இறைவனுக்காக வேண்டி நீங்கள் செய்யுங்க. அந்த செய்யக்கூடிய அந்த தான தர்மம் தான் அல்லாஹ் தஆலாட்ட மிகுந்த கூலியை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அதற்கு பாக்கியத்தை தந்தருபுரிவானாக.